இறங்கு இறங்கு. பெரியம்மா, எப்படி ஓட்டு போடணும்னு தெரியும்ல? இது தெரியாதா எனக்கு? நீளமா ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதுல நமக்கு பிடிச்ச சின்னத்தை பார்த்து பச்சக்குன்னு குத்தி மடிச்சு உண்டியெல்லாம் போட வேண்டியது. உண்டியல்ல போடுவாங்களா? உண்டியல்ல 6 மாசம் அசலூர் போயிருந்தா பழசெல்லாம் மறந்துடுவியா நீ? என்னடா சொல்ற? இப்பெல்லாம் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில எந்த தேர்தல் வந்தாலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துலதான் நம்ம வாக்குகளை பதிவு பண்ணணும். ஓ அப்படியா? அப்படித்தான். போ பெரியம்மா, போய் ஓட்டு போட்டு வா. சரி சரி, போட்டு வர்றேன். என்ன தாத்தா, சொல்லுப்பா. மூக்குக்கு மேல போட வேண்டிய மாஸ்க தாடி கீழே போட்டுருக்கீங்க. நல்லா போடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, மத்தவங்களுக்கு நல்லது. சரி தம்பி, சரி தம்பி. ஒழுங்கா போடுங்க தம்பி. வரிசையில் நிற்கும் போது கொஞ்சம் சமூக இடைவெளி விட்டு நிக்கணும். கரெக்டா தம்பி? ஓட்டு போறதுக்கு முன்னாடி சானிடைசர் போட்டு 2 கையும் கழுவணும். கரெக்டா? கரெக்ட் தெய்வமே, நீங்க போங்க போய் ஓட்டு போடுங்க. வாக்குச்சாவடிக்கு வருகை தரும் அனைத்து வாக்காளர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். தனிமனித இடைவெளியை கடைபிடித்து வரிசையில் நிற்க வேண்டும். வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியாளர்கள் உங்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பின் கிருமி நாசினியை கொண்டு உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் தரும் கையுறையை வலது கையில் அணிந்து கொண்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைந்ததும் முதலாவது வாக்குப்பதிவு அலுவலரிடம் சென்று நீங்கள் கொண்டு வந்துள்ள வாக்காளர் துண்டு சீட்டினை கொடுக்க வேண்டும். முதலாவது வாக்குப்பதிவு அலுவலர் உங்களின் பெயர் மற்றும் அடையாளத்தினை சரிபார்த்த பின் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கும் பக்கம் எண், தொடர் எண் மற்றும் உங்கள் பெயர் போன்றவற்றை அங்குள்ள வாக்குச்சாவடி முகவருக்கு கேட்கும் வகையில் உரக்க வாசிப்பார். இதனை அங்குள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களிடம் உள்ள வாக்காளர் பட்டியலை கொண்டு சரிபார்த்து கொள்வர். ஆட்சேபனை ஏதும் தெரிவிக்கப்படவில்லை எனில் நீங்கள் 2ஆம் வாக்குப்பதிவு அலுவலரிடம் சென்று உங்கள் இடதுகை ஆட்காட்டி விரலை காண்பிக்க வேண்டும். அவர் உங்களது விரலை வெள்ளை துணியால் துடைத்துவிட்டு நகத்தில் மேலிருந்து கீழ்ப்பகுதி வரை அழியாத மையினால் அடையாளம் இடுவார். 2 வினாடிகளுக்கு பின் நீங்கள் மீண்டும் முதலாவது வாக்குப்பதிவு அலுவலரிடம் சென்று அவரிடம் உள்ள பதிவேட்டில் கையொப்பம் அல்லது கை ரேகையிட வேண்டும். பின்னர் அவர் நீங்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாக்குச்சீட்டை உங்களிடம் தந்து 3வது வாக்குப்பதிவு அலுவலரிடம் அனுப்பி வைப்பார். 3வது வாக்குப்பதிவு அலுவலர் அந்த வாக்குச்சீட்டினை பெற்றுக்கொண்டு உங்கள் இடதுகை ஆள்காட்டி விரலில் மை இடப்பட்டதை உறுதி செய்து கொண்டு உங்களை வாக்களிக்கும் பகுதிக்கு அனுப்பி வைப்பார். அங்கு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களும் சின்னங்களும் அச்சிட்டு பொருத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் பச்சை விளக்கு ஒளிர வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கும். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அதற்குரிய பொத்தானை அழுத்தி உங்களது வாக்குப்பதிவானதை ஒரு பீப் ஒலியுடன் சிவப்பு விளக்கு ஒளிர்வதைக் கொண்டு உணருங்கள். பின்னர் வாக்களிக்கும் பகுதியில் இருந்து வெளியில் வந்ததும் உங்கள் கைகளில் அணிந்திருந்த கை கவசத்தை கழற்றி பேஸ்கெட்டில் போட்டுவிட்டு செல்ல வேண்டும். ஏப்பா பழனியப்பா, எல்லாருக்கும் விவரம் சொன்னீல்ல, முதல்ல நீ ஓட்டு போட்டியா? நீங்க எல்லாம் இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் காலையில 7 மணிக்கே ஆளா வந்து என்னோட முதல் ஓட்டை பதிவு பண்ணிட்டேன். மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் வெப் ஸ்ட்ரீமிங் முறையில் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும். இணையதள வசதி இல்லாத மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி மற்றும் நுண் பார்வையாளர்கள் மூலம் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும். இதர வாக்குச்சாவடிகளில் நிகழும் அனைத்து நடவடிக்கைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடித்து தவறாமல் வாக்களிப்பீர். வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. வெளியீடு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம்.